ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சக்கரவள்ளி கிழங்கு வச்சு போலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து கோதுமை மாவில் பண்ண போகிறேன். 1 கப் கோதுமை மாவு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக மேலுக்கு உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 2 சொட்டு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ தண்ணி கொட்டி நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதை நான் வந்து எப்படி இருக்கணும்னு காமிக்கிறேன். நல்லா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கணும். அது ரொம்ப தண்ணியாக ஆகிடக்கூடாது. இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா சக்கரவள்ளிக்கிழங்கை வந்து ஒரு விசில் விட்டு நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இதை நீங்கள் வந்து துருவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தோலெல்லாம் உரிச்சிட்டு இப்போ நான் வந்து இதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை ஒரு பக்கம் ரெடியாக வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு வானலியில் இப்போ இந்த மேஷ் பண்ணது 1 கப் வந்துட்டுனா நீங்கள் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு ஒரு 2 சொட்டு தண்ணி ஊற்றி நல்லா இதை கொதிக்க விடுங்க. இது கொதித்து நல்லா வந்து ஒரு திக்காக ஃபார்ம் ஆனதும் நம்ம வந்து மேஷ் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூளும் சுப்புத்தூளும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நான் வந்து அந்த உதுத்து வச்சுருக்கிற சக்கரவள்ளி கிழங்கை இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து எல்லாமே ஒன்றா சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணும். கிட்டத்தட்ட ஒரு அல்வா பதத்துக்கு வரும் இது. அது வந்து வானலியில் ஒட்டாத அந்த மாதிரி இருக்க ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் அந்த ஸ்டேஜ் வரல. நல்லா வந்து இதை மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்க வானலிலையும் ஒட்டலை பாருங்கள். இந்த பதத்தில் இருக்கும்போது நம்ம இறக்கிடலாம். அப்போ தான் இந்த மாதிரி நம்மளுக்கு உருண்டை உருட்டி வரும், கையில் ஒட்டாத. இப்போ நம்ம மாவை வந்து ஒரு உருண்டை உருட்டிட்டு இதை வந்து கப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கப் பண்ணி அது உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்க போகிறோம். மைதா மாவுனா நம்ம அப்படியே வச்சு இடலாம். இது வந்து கோதுமை மாவில் பண்ணுறதுனால உங்களுக்கு ஈஸியாகவும் இட வரும். இந்த மாதிரி ஒரு கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற உருண்டையை இதில் வந்து வச்சு நல்லா லாக் பண்ணிக்கோங்க. சீல் பண்ணிவிட்டு மேலே எக்ஸ்ட்ரா மாவு இருந்ததுன்னா அதை நீங்கள் அப்படியே வந்து பிச்சு எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா நீங்கள் மாவு தொட்டு இட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டஃப்டு பராட்டா மாதிரி வரும். மெயினாக நம்ம ஸ்டஃப்டு பராட்டாவில் காரம் வச்சு பண்ணுவோம். இது வந்து நம்ம ஸ்வீட்டாக பண்ணுறோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இது. இந்த போலி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சக்கரவள்ளி கிழங்கு பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா இட்டாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெள்ளியும் வரலை பாருங்கள். ஸ்டஃபிங் நல்லா அப்படி வந்து வெளில வரா மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக மாவு டஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வெளில வராது. இப்போ நம்ம இதை தோசை தவாவில் போட்டு 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையிலும் திருப்பி எடுத்து நெய் நம்ம வந்து சேர்த்து இதை வந்து பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா ஃப்ளேவரும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 2 சைடு திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து நெய் வந்து சேர்த்துக்கலாம். இதில் நெய் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ போலி வந்து உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட ஸ்வீட் பொட்டேட்டோட போலி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.